ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு குழம்புன்னு பார்க்கலாங்க. அதாவது சேம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்யறேன். இதுதாங்க சேம்பு கிழங்கு. இது வந்து நல்லா மேல் தோடெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டால அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் சட்டியை தான் வச்சுருந்தேன். அது வந்து 1/4 மணி நேரத்தில் நல்லா வெந்துருச்சு. குக்கரில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 2 விசில் விட்டால் போதும். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா மேல் தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு மாதிரியே நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ அந்த மேல் தோலை நல்லா நீக்கி எடுத்துட்டு நம்ம எல்லா கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் எடுத்து வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டு நான் எடுத்துருக்குறேன். ரெண்டும் சேர்த்து நல்லா ஒன்றா வணக்கி விட்டுறலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வணங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போக எண்ணெயில் நல்லா வணங்கட்டுங்க. கிழங்குல பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு சேம்பு கிழங்கு 2 இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கருணைக்கிழங்கு வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் சேம்பு கிழங்கு வந்து இப்போ தாங்க ட்ரை பண்ணுறேன். இது கூட ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கட்டும். பச்சை வாசமாக நல்லா வணங்கின பிறகு நம்ம இதுக்கு 2 ஸ்பூன் வீட்டில் வச்ச சாம்பார் பொடியை போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக சீரகம் குருமிளகும் போட்டு வெங்காயத்து கூட போட்டு வணக்கிட்டேங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக கூட மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அந்த ஹீட்லேயே நம்ம வணக்கி எடுத்துடலாம். குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க. புளி ஊற்றி வைக்கிற குழம்பு தான். இப்போ மசாலா வந்து நல்லா வணங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆற விட்டு நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கிழங்கு வந்து நம்ம ரவுண்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. கிழங்கு வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. உள்ளேயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. கிழங்கோட மனமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே ரவுண்டாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டுனா நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது நம்ம அப்படியே வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். மசாலா வணக்கி விட்டுட்டு இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த சேம்பு கிழங்கு அப்புறம் வந்து கருணைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இது வந்து அடிக்கடி நம்ம செய்யறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இது கூட நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து சிவந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டதுனால குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்கிற மசாலாவையும் தண்ணி ஊற்றி நம்ம குழம்போட ஊற்றிக்கலாம். இது கூட மசாலா வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு மசாலா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொதி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைச்சலை ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றுற பிறகு நல்லா குழம்பு கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு உள்ளே போட்டுக்கலாம். புளியோடு சேர்ந்து அந்த மசாலாவும் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறக்குள்ளேயே நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, சீரகம், குருமிளகு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கையிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அது கூட மீதி இருந்த புளியும் சேர்த்து
ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்ப ரசம் வந்து அந்த பக்கம் தாளிச்சு விட்டுறலாங்க. இப்ப நம்ம மசாலா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்ல கொதி வந்து பச்சை வாசம் போகட்டுங்க. பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லான ஒரு குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குது. இது கூட கார்னிஷ்காக நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கேங்க. இப்ப நல்ல மசாலா வாசம் போன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேப்பக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். கிழங்கு உள்ள போட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு வந்து ஃபாஸ்டாவே வச்சு கொதிக்க வச்சுட்டேன். இப்ப இந்த மசாலாவோடு சேர்ந்து கிழங்கும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மசாலா பாத்தீங்கன்னா கிழங்குக்குள்ள நல்லா ஆட் ஆயிருச்சு. கிழங்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்ப சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரசமும் ரெடி ஆயிருச்சு. இதெல்லாமே நம்ம ஒரு குண்டாவுக்கு மாத்திக்கலாங்க. இந்த மாதிரி புதுசா இந்த குழம்பு வந்து ட்ரை பண்றவங்க இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருந்தது. அந்த புளிக்கும் அந்த கிழங்குக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து சூடு பண்ணி கூட நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிழங்குமே பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாம் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுட சுட சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. கூடவே சுட சுட தக்காளி ரசமும் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பூஜா ஸ்ரீனிவால் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,